ஹாய் ஃபேமிலிஸ், என்ன சாப்பாடு வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணலான் இருக்கோம். வாங்க என்னென்ன வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கோம் பார்க்கலாம். சின்ன வெங்காயம் இந்த பெரிய வெங்காயம் சேர்த்து கட் பண்ணியிருக்கேன். தக்காளி, முருங்கைக்காய், பச்சை மிளகா. மீன் வறுக்கிறதுக்காக நம்ம பரட்டி வச்சுருக்கோம். உங்களுக்கு என்ன பொடி போட்டுக்கன்னு வேணுங்கன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். குழம்பு மீன் அவ்வளோதான். புளி ஊற வச்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சட்டி அடுப்பில் வச்சுருவோம். கொஞ்சம் சூடாகட்டும். யாருமே சூடாகாமல் எண்ணெயை ஊற்றாதையே கொஞ்சம் அனல் பறக்கிற மாதிரி கை வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லா பபிள்ஸ் வருது பற்றிலாம். எண்ணெய் நல்லா சூடாகுதுன்னு பார்த்துக்கிட்டு வெந்தயம் போடுங்க. நான் அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். பூண்டு எனக்கு வாசனைக்காக யூஸ் பண்ணுறது. வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு கொஞ்சம் வதக்குங்க. வெங்காயம் போட்ட உடனே உப்பு போட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெங்காயம் நமக்கு தக்காளி வெங்காயம் வதங்கும். அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இருந்தால் நான் சொல்கிறேன். அடுத்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். புளி ஊற வச்சுருக்கேன்னு சொன்னால் அந்த புளி கரைச்சி நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டோம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு. நல்லா வெங்காயம் வதங்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் பொன்னிறமாக. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா நம்ம தக்காளி தொக்கு வச்சா எப்படி வதக்குவோமோ அந்த அளவுக்கு வதக்குவோம். நான் அப்படி தான் வதக்குவேன். ஒரு சில பேர் தக்காளி புளியில் கரைச்சிப்பாங்க. எனக்கு அது பிடிக்காது. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் முருங்கைக்காய் சேர்த்துக்க போகிறேன். முருங்கைக்காய் பிடிக்காதவங்க வெண்டைக்காய் ஆல்ரெடி நம்ம போட்டு வதக்கிட்டு வெண்டைக்காய் சேர்த்துக்குங்க. அப்படியே சேர்த்துக்காதீங்க. எனக்கு மீன் குழம்புல முருங்கைக்காய் தான் போட பிடிக்கும். எங்கள் ஃபேமிலி பக்கமும் நாங்கள் முருங்கைக்காய் தான் சேர்த்துப்போம். நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம பொடி சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசாலா தான் எப்போவுமே குழம்புக்கு சேர்த்துப்பேன். நாங்கள் ரெண்டு கலந்து அரைப்போம். மல்லிப்பொடி, மிளகாய் பொடி ரெண்டுமே கலந்து தான் அரைச்சி வச்சுப்போம். இதான் நான் 3 ஸ்பூன் என் காரத்துக்கு ஏற்றாப்புல நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்குங்க. பொடி அரைக்கிற டீட்டெயில்ஸ் வேணுன்னா அதையும் கேளுங்க கமெண்ட்டில். மஞ்சத்தூள் நம்ம ஸ்மெல் அடிக்கக்கூடாதுக்காக நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எனக்கு காரம் பிடிக்குங்கிறனால நான் சக்தி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்குங்க, அது உங்களுடைய ஆப்ஷன் தான். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு பொடி ஸ்மெல் வர்றது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் புளி சேர்ப்பேன். ஒரு சில பேர் பொடியை புளியில் கரைச்சி ஊற்றுவாங்க. நான் அப்படி தான் வைப்பேன். ஒரு சில பேர் இப்படி வச்சுப்பேன். நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பொடி ஸ்மெல் கொஞ்சம் போயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சிக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். புளி தண்ணி நான் வீடியோ எடுத்துக்கிட்டே சமைக்கிறதுனால நான் எல்லாத்தையும் சேர்க்க முடியல, காட்ட முடியல. அடுத்து கடைசியாக நல்லா புளியை கரைச்சி ஊற்றணும். நான் அப்படி தான் ஊற்றுவேன். நல்லா குழம்பு கொதிச்சு வருது பாருங்கள். இப்போ கொதிச்சு வர இடத்துல கொஞ்சம் முருங்காய் வந்துருச்சு. இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் குழம்பு. நான் தண்ணியாக தான் வைப்பேன் மீன் குழம்பு, கெட்டியாக வைக்க மாட்டேன். அதிகமாக மேக்ஸிமம் எப்போவாக தான் வைப்பேன். இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சோன்னே மீன் போடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் மீன் வெந்துடும். அதனால் 5 நிமிஷம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் 2 நிமிஷத்தில் மீன் வெந்துடும். மீன் போட்டாச்சு. மீன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.